get in get in get inனா உள்ளே நுழை அப்படிங்கிற மீனிங். இதை நம்ம ஒரு சென்டென்ஸில் வச்சு பார்ப்போம். He got in the house before some time. He got in the house before sometimes. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவன் வீட்டின் உள்ளே நுழைந்தான். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் அவன் வீட்டின் உள்ளே நுழைந்தான். Get out get out get outனா வெளியே போ அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம ஒரு சென்டென்ஸோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம். The manager asked the attendant to get out of the office. The manager asked the attendant to get out of the office. மேலாளர் வேலையாளிடம் அலுவலகத்தை விட்டு வெளியே போகும்படி கேட்டுக்கொண்டார். மேலாளர் வேலையாளிடம் அலுவலகத்தை விட்டு வெளியே போகும்படி கேட்டுக்கொண்டார். Hard and fast hard and fast hard and fastனா கெடுபிடியான, அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாகனு சொல்லுவாங்கள்ல, அந்த மீனிங் இந்த இது வரும். இதை நம்ம ஒரு சென்டென்ஸில் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். The government has implemented hard and fast rules against eve teasing. The government has implemented hard and fast rules against eve teasing. அரசு பெண் கேலி குற்றத்திற்கு எதிராக கெடுபிடியான சட்டங்களை போத்திருக்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். abound with abound with abound withனா நிறைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், this garden abound with colorful flowers. This garden abound with colorful flowers. இதுக்கு தமிழில் என்ன மீனிங்னா, இந்த தோட்டம் வண்ணமயமான பூக்களால் நிறைந்திருக்கிறது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, லுக் அட் லுக் அட் கூர்ந்து கவனின்னு அர்த்தம். லுக் அட்னா கூர்ந்து கவனி அப்படின்னு அர்த்தம். இது ஒரு சென்டென்ஸோட பார்க்கலாம். All students looked at the world map. All students looked at the world map. இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னா, எல்லா மாணவர்களும் உலக வரைபடத்தை கூர்ந்து கவனித்தார்கள். எல்லா மாணவர்களும் உலக வரைபடத்தை கூர்ந்து கவனித்தார்கள் அர்த்தம்.